ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய ரொம்பவும் சுவையான உணவுகள், அதை ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுடைய ஃபேவரட்டான ஃபுட் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது பிளட் சாசேஜ். இது கொரியாவுடைய ரொம்பவும் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபுட்டாங்க. இதனுடைய மெயினான இன்க்ரீடியண்ட்டே பன்றிக்கறி தானா. பன்றிக்கறி கூட நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு அவிச்சு நூடுல் மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுற மிஷின்குள்ளே போடுவாங்க. அந்த பன்றிக்கறி நூடுல் மாதிரி வந்ததுக்கப்புறம், இந்த மாதிரி நூடுல் வந்ததுக்கப்புறமாவே இது கூட பன்றிக்கறியை சைடில் அவிச்சு அதை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் இது கூட சேர்த்து ஆனியன், ரைஸு, அதுக்கப்புறம் பன்றியுடைய ரத்தம், இது எல்லாத்தையுமே சேர்ப்பாங்க. கூடவே வெர்மிசெல்லி, அதாவது சேமியாவையும் சேர்ப்பாங்களாம். இது எல்லாத்தையுமே பன்றியுடைய குடலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்குள்ள ஸ்டஃபிங்ஸ் மாதிரி வைப்பாங்க. இதுக்கு பேர் தான் பிளட் சாசேஜாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஏன்ஷியன் டெக்னிக் ஃபார் ஃப்ரையிங். பொதுவாக நம்ம பொரிக்கணும் அப்படின்னா எண்ணெயை ஊற்றி தான் பொரிப்போம். ஆனால் ஏன்ஷியன் டைமில் இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு மண்ணையும் உப்பையும் பயன்படுத்தியிருக்காங்க. பொரிக்கிற சட்டியில் இந்த மண்ணையும் உப்பையும் போட்டு, அதாவது மண் இல்லைனா உப்பு ஏதாவது ஒன்றை போட்டு, அது கூட நம்ம சாப்பிட்ற அப்பளம்லாம் இருக்குது இல்லையா, அதை போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருப்பாங்க. அது இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துருமாங்க. எண்ணெயில் பொரிக்கிறத விட இது ரொம்பவே ஹெல்த்தியான மெத்தடாங்க. நம்ம வீட்டிலலாம் இருக்கிற அச்சு வெல்லம், மண்டை வெல்லம், இது எல்லாத்தையுமே எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இது எல்லாத்துக்குமே மெயினான இன்க்ரீடியண்ட்டே கரும்பு தான். அதுவும் நம்ம நார்மலாக பொங்கலப்பெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, கருப்பு கலரில் இருக்கிற அந்த கரும்பு கிடையாதுங்க. இதுக்கு பேர் வெள்ளை கரும்பு. திருப்பூர், தேனி, கம்பம் இந்த மாதிரி சைட்லலாம் இந்த மாதிரி கரும்புகளை நம்மளால் அதிகம் பார்க்க முடியும். அந்த வெள்ளைக்கரும்புல இருந்து ஜூஸை எடுத்து இந்த மாதிரி காய்ச்சி உருண்டையாக மண்டை வெல்லமாகவும் அச்சு வெல்லத்துக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கக்கூடிய ட்ரேல ஊற்றி அச்சு வெல்லத்தையும் உருவாக்குவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சைனாவுடைய ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. இதுக்கு பேர் மொச்சின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குமா. ஏன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடை பாருங்களேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் மாவை அடித்து பிசையும் போது இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டாக வந்துருங்க. இந்த ஸ்வீட்டை தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி அடித்து இதை சாஃப்டாக ஆக்குறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குமா. அதனால இது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் வருது. இதுக்கு டைமும் அதிகமாகும். அதே மாதிரி இதனுடைய ரேட்டுமே ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சாம்பார் தான். ஏன் வெளிநாட்டு உணவெல்லாம் நம்ம சொல்லணும், நம்ம நாட்டிலேயே சாம்பார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான குழம்பு ரெடி பண்ணுறாங்க. அதுவும் பல்க் அமௌண்ட்டில் ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்லைனா ஏதாவது விசேஷமான இடங்களில் சமைக்கக்கூடிய இந்த சாம்பாரை இந்த மாதிரி தான் சமைக்கிறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எக் ஸ்க்ராம்பிள் தாங்க. எக் ஸ்க்ராம்பிள் பண்ணணும் அப்படின்னா தோசை தவாவை பயன்படுத்துவோம், இல்லைனா கடாயை பயன்படுத்துவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், ரொம்பவே வித்தியாசமாக பொக்லைனில் இந்த மாதிரி அடியில் நெருப்பை வச்சு அதில் எக் ஸ்க்ராம்பிள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்பிக்யூயிங். பொதுவாக பார்பிக்யூயிங் பண்ணுறாங்கன்னா நெருப்பை மூட்டி அது மேலே கிரில்லை வச்சு அதுக்கு மேலே மீட்டை வச்சு சமையல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், ரங்கராட்டுற மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது. அதில் இந்த மாதிரி மீட்டை தொங்க விட்டு சமையல் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த ஐடியா இன்ஜினியரிங் முடித்த ஒருத்தரால் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேன் கேக் தாங்க. பேன் கேக் பண்ணுறதுக்கு ஒரே மாவு தான். அந்த மாவை தனித்தனியாக பிரித்து அதில் கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. கலர்ஸ் தான், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கிடையாது. ஃப்ரூட்ஸோடைய ஜூஸஸ் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பேன் கேக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. முக்கியமாக சின்ன குழந்தைங்க இதை அதிகமாக சாப்பிடுவாங்க. காஃபியில் நிறைய ஆர்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஆர்ட்டை பாருங்களேன், காஃபிக்குள்ளே இருந்து ஒரு நாய்க்குட்டி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கிறாங்கல்ல. நம்ம கடையிலலாம் போயிட்டு காஃபி டீ வாங்கி குடித்தோம் அப்படின்னா அதை ஆற்றி அதுக்கு மேலே நுரையே பாதி டம்ளருக்கு ஃபில் ஆயிருங்க. நம்ம திட்டிக்கிட்டே வாங்கி குடிப்போம். ஆனால் இங்கே நிறைய டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபுட்டை சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபேன்சியான ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த ஃபுட்டுக்கு மதிப்புமே ரொம்ப அதிகமாக. இந்த வீடியோவில் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியுதா? காட்டன் கேண்டி தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாங்க பஞ்சு மிட்டாய். நம்ம ஊர்லலாம் ஒரு ஹிந்திக்காரன் பெல் அடிச்சுட்டு பஞ்சு மிட்டாயின்னு விற்றுட்டு போவான் இல்லையா, அதை தான் இவங்க ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவும் அழகாக பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் ரொம்பவே வித்தியாசமாகவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அர்மேனியாவில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தந்தூர் ஓவன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதில் குக் பண்ணுற பிரெட்ஸை அந்த தந்தூர் ஓவனுக்குள்ளே வைக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருக்கும். அந்த பிரெட்டை அந்த ஓவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு அவங்களுடைய உடம்பு முழுசாவுமே அந்த ஓவனுக்குள்ளே கொண்டு வராங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் வயசானவங்களுக்குலாம் பஸ்ஸில் போகும்போது எந்திரிச்சு
வச்சு அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நான் இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கும் ஹியூமனிட்டி இருக்குது போல். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.